இருந்தும் அவர்களை தேற்றுவார்கள். அல்லேலூயா. பிரசங்கி இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீர். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டிருப்போம். சமுதாயத்தால, மனிதர்களால, குடும்பத்தால, அநேக நம்பிக்கை துரோகத்தினால, அநேக வியாதியினால, எதுவாக நீ ஒடுக்கப்பட்டாலும் உன் கண்ணீரை கற்றுக்கிறார். ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா என்ற சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 8:8. விசுவாசிகள் பிடித்திருந்தவன் சுத்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போது சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டார். இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இந்த யாரு, இந்த மனுஷனுடைய பெயர் என்ன, எப்படி இருந்தான்னு சொல்லி 32-30 வாசிக்கலாம். அதே இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றார். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்தபடியினால் அவன் பெயரை சொன்னார். தங்களை அப்ப பாருங்க, இந்த லேகியோன் என்னுடைய வாழ்க்கையில 29 வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படி இருந்தான்னா சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் கவர் பண்ணப்பட்டிருந்தான். அவ பாருங்க, இந்த லேகியனுடைய வாழ்க்கையில அவ பிசாசுகள் அவனை பிடிச்சி கைகளிலும் கால்களிலும் அவன் என்ன செஞ்சான், சங்கிலினால அவனை கட்டிட்டான். இப்போ இயேசு அவனுடைய உபத்திரவத்தை பார்த்தான். இயேசு என்ன பார்த்தார்? அவனுடைய உபத்திரவத்தை பார்த்தான். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அப்ப இவன் பாருங்க, தன்னையே விடுவித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இவன் அநேக பிரச்சனை இருக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, இவனுக்குள்ள பிசாசு போ. அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? சுகமாத்தவுடன் அவன் என்ன சொல்றான்? இயேசுவே, நான் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறான். என்ன சொல்றாரு? இயேசுவே, உம்மோடு கூட வருகிறேன். அதுக்கு இயேசு சொல்றார் பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை அறிவி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் சுகமாக்கப்பட்டவுடன் உபத்திரத்தை கண்ட தேவன் அவனுக்கு அற்புதத்தை செஞ்ச உடனே ஆண்டவரோடு வரணும்னு ஆசைப்படுறான். என்ன சொல்ல? ஆண்டவரோடு உம்மோடு கூட போட்ல ஏறது ஆண்டவர் சொல்லாரு, இல்ல நீ உன் வீட்டுக்கு போய் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிக்கை. அல்லேலூயா. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 5 பட்டணங்களிலே பிரசங்கம் பண்ணான். எத்தனை பிரசங்கத்துல பண்ணான்? 5 பட்டணத்துல பிரசங்கம் பண்ணி அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வந்தான். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில உன் வாழ்க்கை உபத்திரத்துல இருக்கலாம்,
உன் கண்ணீர் இருக்கலாம், உனக்கு யார் உதவி செய்வா, யாருமே உதவி செய்யல இதயத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியினால் அவர் நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியினால் அவருக்கு ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த லேகியனுக்குள்ள பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, அவன் என்ன பிரச்சனையோடு அந்த காட்டுக்குள்ள இருக்கான் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, உன் பிரச்சனை எப்படி இருக்கு, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுமோ என்ற அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ரெக்கமெண்ட் அவசியமே இல்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 139 சொல்லுது, நீ உட்கார்ந்தலையும் நீ எழுந்திருக்கிறதையும் எல்லாம் வந்து நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த லேகியோனை பாருங்க, அவனுக்கு உதவி செய்வது யாரும் இல்லை. அவன் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அவனை கைவிட்டது. என்று போய் நடு காட்டுல அவனை கட்டி போட்டிருக்காங்க. நடு காட்டுல கட்டி போட்டிருக்கும் போது அவன் உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும். நான் சொல்றேன், அவனுக்கு சாப்பாடு கூட சரியா இருந்திருக்காரு. அல்லேலூயா. அவர் இழந்திருக்க சாப்பாடு கூட அவன் குடும்பத்துக்கார கொடுத்துருப்பான், கொடுக்க மாட்டான். அதனாலதான் அவன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், சொந்தக்காரனால் ஒதுக்கப்பட்ட காரணம். இப்போ இயேசு அவனுக்கு அற்புதத்தை செய்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, நேரமா வீட்டுக்கு போ, உன் வீட்டுல சொல்லு, உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லு என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே விலை மதிக்கதான ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஆண்டவர் உன் இதயத்திலே காணப்படுற வேதனைகளையும் உன் இதயத்திலே காணப்படுற பிரச்சனைகளையும் முதலாவது அவர் அறிந்திருக்கிறார். அப்ப ஒடுக்கப்பட்டவரை கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் இடத்துல கவலையோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வார் சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் சாயங்காலம் சொல்வாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயங்களும் என்னென்ன பிரச்சனையோடு இங்க உட்கார்ந்துருக்கோ கர்த்தர் எல்லாத்துக்கும் உதவி செய்வார். ஆமென். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன, அவன் தேவன் நேற்று என்றும் மாறானவராய் அவனுடைய அந்த பாருங்க, அவன் பைத்தியம் பிடித்தவன், பேய் பிடித்தவன், அவன் வாழ்க்கையை உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் அவன் இதயத்தை அறிந்திருந்தான். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில இந்த கூட்டத்துல வந்திருக்க உன்னுடைய இதயத்துல என்ன கவலை இருக்குதோ, என்ன கண்ணீர் இருக்கோ, கர்த்தர் அதை திருமாக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நமக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன காரணம், ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பண்ணவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபை நிறைந்த தெய்வம். இடத்துல ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க இந்த இயேசு உலகத்துல என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எந்த எல்லாம் பத்தி கவலை இல்லை. ஆண்டவருக்கு ஜாதி மத இனம் மொழி எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு பார்ட்டிஸே கிடையாது. யார் அவருடைய இதயத்துல வந்திருக்காங்களோ அவருடைய கண்ணுக்கு முன்பாக, அவர் கூட்டத்துல முன்பாக எந்த இடத்துல இருக்கலாம், எந்த சுமத்திலும் இருக்கலாம், கர்த்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் பார்த்திருக்கேன், நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஒரு சமயத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுகள், அவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசந்தாருடைய விசுவாசம். அப்போது நான் ஒசூர்ல 2017ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிற சாயங்காலம் 4 மணி ரெஸ்ட் ரூம்ல இருக்கலாம், உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய சொல்லி உடனே நான் அப்படி கிளம்பிட்டேன். 4 மணி போயிருக்க அந்த பொம்பளை பார்க்கிறோம், அவருக்கு கேன்சர். அப்போது அவர் சொல்கிறார்கள், இங்க இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்களே சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடலை, எனக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே ஓடலை. அதனால சொல்லும் போது ஆவியானவர்கிட்ட கேட்டேன். சரி ஓகே சொல்லி 5 நிமிடம் அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி போதிட்டேன். எத்தனை நிமிடம் போதிட்டேன்? 5 நிமிஷம் அவங்க பிரசங்கம் பண்ணேன். எங்க போனா நான் பிரசங்கம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே 2 வார்த்தையை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த கேன்சர் வியாதி எப்படி வந்திருக்குன்னா செய்வினை போராட்டத்தினால் இந்த வியாதி வந்து, வேற ஒண்ணு உனக்கு கிடையவே கிடையாது. அப்ப சொல்லும் போது அந்த பேரே சொன்னார். இன்னைக்கு
செய்வன அவன் வச்சான் இவன் வச்சான்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். சரியான தேவனுடைய மனுஷன் வரும்போது அவன் பேரை கர்த்தர் சொல்லுவார். இருதயத்தின் ரகசியத்தை சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நேற்று இன்று மாறாத அந்த பேரை சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏன் அப்படி வச்சாங்கன்னா அவங்க லேண்டை இவங்க எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கவும் இதுதான் இயல்பு. அப்ப பாருங்க, அதுல உண்மையாய் மனம் திரும்பும்படி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் சுவிசேஷம். அப்போ என்னைக்குமே மறைபொருளை வெளிப்படுத்திடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இதயத்துல காணப்படுற வேதனைகளை அறிந்திருக்கு. சாவு வாழ்க்கையில வந்துட்டு அதுல கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் அவர் எக்ஸ்ரே மாதிரி பார்க்கிறார். அந்த எக்ஸ்ரேகளை பார்த்து பிரச்சனைக்கு அவர் சரியான தீர்வு செய்வார். ஏனென்றால் நீ ஒடுக்கப்பட்டவர். யாரு ஒடுக்கப்பட்டவனை கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஒடுக்கப்பட்டவனை கண்ணீரை நான் பார்க்கிறேன் அவர் சொல்கிறார். மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் 23வது 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் 9 அவனை கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மனுஷனை சும்மா பார்க்கறது இல்லை, கரெக்டா விசாரிக்காரு. உனக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கு, இந்த பிரச்சனை இவனுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கு. அதவன் சிறு வயது முதலே இப்படி ஆயிட்டு நீர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொன்னார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்ப பாருங்க, பிள்ளையோட தகப்ப உண்மையை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே நல்லா பாருங்க, இந்த சின்ன வயசு முதல் நல்ல கவனிங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வியாதி சாதாரண வியாதி இல்ல, மனவியாதி, சைக்காலஜி ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சைக்காலஜி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்ன செய்யுது, அநேக நேரம் தீயிலும் அநேக நேரம் தண்ணியிலும் இவன் விழுகிறான். அல்லேலூயா. இப்படி அந்த வீட்டுல நைட்டு பகலு இரவு பகலு அவங்க நிம்மதி இல்லாதபடி சாகுற கண்டிஷன்ல வராங்க. அப்படி வாழ்க்கையில உபத்திரத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சைக்காலஜி ப்ராப்ளத்துல இருக்குதுதான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, இந்த நேரத்துல ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். இன்னைக்கு அநேக கூட்டத்துக்கு வருவாங்க, அற்புதங்கள் நடக்காததுக்கு என்ன காரணம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? அவிசுவாசம். இயேசு நேற்று இன்று என்றும் மாறாதவராயிருக்கிற அவர் தம்முடைய மகிமையினாலே உலாவுகிறார். ஆனா ஜனங்க பிரசங்கம் பண்ணும்போது வேற எங்கேயா கேட்கிறான், வேற எங்கேயா சிந்திச்சு பார்க்கிறான், வேற ஏதாவது காரியத்தை பார்க்கிறான். இதனாலே அநேகருடைய இருதயங்களிலே கவலை இருக்கிறது. அந்த பிரச்சனை வந்து மாறவே மாட்டேங்குது. அப்போ சிறு வயது முதல்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த ஆள் தூங்கி இருக்கவே மாட்டான், இரவுல தூங்கி இருக்க மாட்டான், பிள்ளைய பார்த்திருப்பான், நைட்டு தூங்கி இருக்க மாட்டான், பகல்ல தூங்கி இருக்க மாட்டான், தண்ணீரிலும் தீயிலும் உளும்புண்டி அலைக்கழித்துக் கொண்டு இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிற அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யும். எப்படி சொல்றான்? ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கு கூடுங்க? அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? என்னுடைய அவிசுவாசம் என்னை தடை கொண்டது.
இந்த நேரத்தில் உங்க அற்பத்துக்கு அடையாளத்துக்கு தடையாய் உள்ளது உங்களுடைய அவிசுவாசம். அல்லேலூயா. அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள். எப்படி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராயக்கூடாது. எப்படி மூலத்தை ஆராயக்கூடாது சொல்லுங்க? ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் என்ன செய்யக்கூடாது? ஆராய கூடாது. நதி மூலம்னா நதி எங்க புறப்படுது, எங்க வருது, இல்லை குளிக்கலாமா குளிக்க கூடாதுன்னு யோசிச்சா ஒரு நாள் குளிக்கவே மாட்டான். ரிஷி மூலம் என்பது போதகர் யார், அவர் எந்த ஊருக்காரு, அவர் எப்படி பண்ணாரு, அவர் யாரு, இங்க சொந்தக்காரரா வந்தவரா, இதையும் நீ என்ன செய்யக்கூடாது? ஆராயப்படும். இப்படி ஆராய்ஞ்சா நீ ஒரு நாள் உருப்பட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியர் விசுவாச பிரச்சனை என்னன்னா, அவருக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, இந்த பேச்சுக்கு இடமே வைக்க கூடாது. தேவனத்துல முழுமையான ஒரு இதயத்தோடு வரும்போது தான் தேவன் அங்க அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது பெரிய காரியம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை நீங்கப்படுவதற்கு, அந்த விசுவாசம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால், அவிசுவாசம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்னால், தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்? கருத்தாய் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கான்னு அப்படி கேட்கணும். அப்படி கேட்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த விசுவாசம் உனக்கு நடப்பதற்கு இன்னும் ஒரு காரியம் தான், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் வாயிலே சொல்ல வேண்டும். எத்தனை சொல்லணுங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டும்? வாயில சொல்லணும். ஆண்டவரே, நீ எனக்கு அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் வாயில திறந்து சொல்ல 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 தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். தேவனுடைய அபிஷேகம் உங்களை தொடும். நீங்கள் விடுதலையாகிறீர்கள். அவர் உபத்திரவப்படுற உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷர், அவர் பிராமின் குடும்பத்திலிருந்து பிறந்து அவருடைய பைத்தியக்காரத்தனமாய் அந்த ஊரில் காணப்பட்டார்கள். அவர் தகப்பனார் ஒரு நாள் திடீரென்று அவர் தேவாலயத்தில் கொண்டு வந்தார்கள். தேவன் அவரை தொட்டார். அவர் மிகப்பெரிய பாடகராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உபத்திரவப்படுற உபத்திரத்தை அவர் தள்ளாதவர். அவர் கண்ணீரை கேட்கிற தேவன். உன் இதயத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, என்ன கவலை இருக்கு என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நீ செவி கொடுக்கும் போது உனக்கு நீ விடுதலையாகு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் இரண்டாவது எப்படி அற்புதங்களை செய்கிறார்? முதலாவது நீ விசுவாசிக்கும் போது அவர் அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவது எப்படி செய்தாராம்? மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 6:13. அநேக பிசாசுகளை துரைத்து அவர் நோயாளிகளை சுகமாக்கி எப்படி சுகப்படுத்தினாருங்க? ஆண்டவர் எப்படி சுகம்? எண்ணெய் பூசி சுகமாக்கி. இந்த ஆயில் அவர் எண்ணெய் பூசி ஜோம், இயேசுவே எண்ணெய் பூசி ஜோம் அவர் ஜோம் பண்ணும் போது அது எல்லாமே ஹீலாய். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அற்புதத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் போது அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எஸ்யா தீர்க்கதரிசி புத்தகம் 59 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும், கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமா. உன்னுடைய அக்கிரமங்கள் உன்னுடைய பாவங்கள் தேவனுக்கும் உனக்கும் பிரிவினை உண்டாயிருக்கிறது. அக்கிரமம் என்றால் என்ன? செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்ய தகாதவளை செய்யும் போது அதுவே அக்கிரமாய் காணப்படுகிறது. இந்த சாயங்கால வேளையிலே உன்னுடைய இதயத்தில் வேதனை அறிந்திருக்கிற தேவன், உனக்கு அற்புதத்தை செய்கிற தேவன், முதலாவது நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது நீங்கள் நம்பி எண்ணெயை பூசும் போது உங்கள் வியாதி சுகமாகிறது. மூன்றாவது, ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்த. எப்படி சுகப்படுத்தார்? டச். அப்படி தொட்டு அவரை சுகப்படுத்தார். அவர் அநேக நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். மத்தேயு 8:1 வாசிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று சொல்லி இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகிட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி அற்புதம், தம்முடைய கரத்தை வைத்து அவருக்கு செபிக்கும் போது அவங்களுக்கு ஹீலிங் ஆகுது. அல்லேலூயா. அப்ப எந்த காரணமும் சரி, அவரை தொட்டு சுகப்படுத்தும் போது, அவர் ஜெபிக்கும் போது அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார்.
அப்போ இந்த நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையை மூன்றாவதாக தேவனுடைய ஊழியக்காரன் தொட்டு ஜெபிக்கும் போது நீ அற்புதத்தை பெறுகிறாய். நீ அவன் எப்படிப்பட்டவன் யாது என்னன்னு கேட்காம உண்மையாய் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று போது தேவனுடைய கரம் உன்னை தொட்டு உனக்கு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. இது காரணம் உங்களுடைய விசுவாசத்துடைய அளவு. நிறைய வாழ்க்கை அற்புதம் நடக்காததற்கு காரணம் என்றால் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று மார்க்கிலே வாசிக்கிறோம். மார்க்கில் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது மார்க்கில் சுவிசேஷம் இவன் தச்சன் அல்லவா, மரியாதை குமாரன் அல்லவா, இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் அங்க பாருங்க. இப்ப யாரு ஜெபம் பண்றது? இல்ல, இப்ப ஒரு சொல்லுங்க, இப்ப யாரு ஜெபம் பண்றது? இயேசு தம்முடைய கையை வச்சு ஜெபம் பண்றார். அங்கேயே என்ன பிரச்சனை ஆகுது? அவருடைய அவிசுவாசத்தை குறித்து என்ன பண்றார்கள்? ஆச்சரியப்பட. அப்ப என்னன்னா, இயேசு தம்முடைய ஊருக்கு வந்திருக்காரு, இவர் தச்சன் அல்லவா, இவருக்கு ஃப்ரெண்ட், இவர் நண்பர்கள் நம்மளோடு கூட இருக்கிறாங்களே, இவரால எப்படி அற்புதம் நடக்க முடியும் என்று அவரை குறித்து சந்தேகப்பட்டார். என்ன பண்ணாங்க? சந்தேகப்படுறான். ஆனாலும் போய் ஜெபம் பண்றான். நிறைய பேர் சந்தேகப்படுறான், அப்புறம் என்ன பண்றான்? போய் ஜெபம் பண்றான். அவரும் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, என்ன அவளை ஒண்ணுமே நடக்க. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை? விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் ஆகும். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரணம் இருந்தாலும் சரி, தேவனால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு பொறுத்து ஆண்டவரே என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லும் போது காணப்படும். 4வதாக அவர் எப்படி நமக்கு அற்புதங்களை செய்கிறார்? உபத்திரவப்பட்ட கண்ணீரை அவர் விசுவாசத்தினாலே அற்புதங்களை செய்கிறார். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 4வது உபத்திரவப்படுத்தோடைய கண்ணீரை எப்படி ஆண்டவர் காண்கிறார்? விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசத்தினாலே எப்படி செய்யப்பட்டிருக்கா? எப்படி ஜெபம் நான் சொல்லுவோம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவை என்ன பண்ணிருக்கான்? ஆசீர்வதிச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை எல்லாத்தையும் நீங்க விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்காது. விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய குடும்பம் கட்டாயம் மாற்றப்படும். நீங்க அவிசுவாசம் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வசனங்களை கருத்தாய் சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, யோசுவாவின் புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் உன் தலையிலே பலிப்பதாக. யோசுவாவின் புத்தகம் 21:45 வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த ஒரு வார்த்தை கூட என்ன போல தவறி போகவில்லை. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை சொல்லி தீர்க்கதரிசனமாய் பேசினாரோ, ஆண்டவர் என்ன வார்த்தை குறித்து நமக்கு சொன்னாரோ அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. 4வது விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவனை அந்த விசுவாசம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு நீக்கிறவரை எப்படி ஒரு சாட்சியை நான் படித்து பார்த்தேன். ஒரு நீக்கிற பெண், அவர் மகனுக்கு உடல்நலம் சரியில்லை, மிகுந்த காட்டுக்குள் இருக்கிறார்கள். அவன் ஜெபிக்கிறார், என்னுடைய எலியா இந்த மகனை தொட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்திலே உங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புவேன். அல்லேலூயா. அவருக்கு எங்க காட்டுக்குள்ள எந்த ஊழியக்காரன் வருவான்? ஒண்ணு வர மாட்டான். ஆனா தேவனால், நல்லா கவனிச்சுக்கோ, தேவனால் விசுவாசம் தேவனுடைய மனுஷரை உன்னதையாய் கொண்டு வரும்.
ஆமென். அல்லேலூயா. இவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த தாயார் நீக்கிற பெண் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி ஃளைட்ல பறந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லிதான் விமானம் பிரச்சனை ஆயிட்டு. விமானம் என்ன ஆயிட்டு? பிரச்சனை. அந்த விமானம் தலையிறங்கப்பட்டுச்சு. அவர் பார்த்தா லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்லி இறங்கி போனார். போஸ்ட் பார்த்து எங்கேயுமே இல்லை. அப்படியே போனா நீக்கிற ஏரியாக்குள்ள போய்க்கிறார். அல்லேலூயா.